அம்மா தாத்தா சகோதரர்கள் வருகை தந்திருக்கிற மதகுருமார்களே, இந்திய உயர்ஸ்தானிகர்களே, அமைச்சர்களே, ஆளுநர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அரசு அதிகாரிகளே, அதேபோல் மலையகத்திலிருந்து இன்று வருகை தந்திருக்கிற, இன்று அந்த உரித்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருகை தந்திருக்கிற சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, 200 வருடங்களாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த மண்ணோடு இந்த மக்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய காரியத்தை எமது நாட்டுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். මීට අවුරුදු 202කට පෙර එම ජනතාව ශ්‍රී ලංකාවට එන ගමනේදී විශාල ප්‍රමාණයක් තනින් තන ලෙඩ රෝග විවිධ උපද්‍රව හේතු කොටගෙන මිය ගියා. அவர் 200 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த மலையக மக்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் முகம் கொடுத்து இடையிலே பல உயிர்களும் மாண்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ඇත්ත ගත්තොත් මේ අවුරුදු 202ක් වුන් මිය යමින් ජීවත් වෙනවා. இந்த 202 வருடங்கள் அவர்கள் இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඒ නිසා ආණ්ඩුවක් හැටියට සමාජයක් හැටියට විශාල වගකීමක් තිබෙනවා. එම ජනතාවගේ මූලික උවමනාවන් සහ ඔවුන්ට සැපවත් ජීවිතයක් ලබා දීමේ වගකීමක් අපිට තිබෙනවා. அரசாங்கம் என்ற வகையிலும் நாடு என்ற வகையிலும் அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ඒදී අපි ශේෂ්ත්‍ර කීපයක් කෙරෙහි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அதேபோல் பல்வேறுபட்ட துறைகளை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். පළමුව එම ජනතාවට අපේ රටේ කිසිදු පින් අඟලක් හිමි නොවන ජන ප්‍රජාවක් මේ අතර ජීවත් වෙනවා. அதேபோல இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு கைப்பிடி அளவேலும் நிலம் சொந்தமாக இல்லை. එම ප්‍රජාවන්ට ඉඩමක හිමිකම, නිවාසයක හිමිකම ලබා දීම රාජ්‍යක වගකීමක්. ඒ සඳහා අපේ වෙළඳ කර්මාන්ත අමාත්‍යතුමා, අපේ නිවාස අමාත්‍යතුමා විශාල වේසක් දරනවා. අපි මේ කාර්ය ඉටු කිරීම සඳහා වැඩ පිළිවෙලක් නිරත වෙනවා. எனவே இந்த மக்களுக்கு காணி உரிமை, வீட்டு உரிமை வழங்குவதற்காக வீடமைப்பு அமைச்சும் அதே போல பெருந்தோட்டத்துறை அமைச்சும் மிகவும் பாடுபட்டு அவர்கள் தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். දෙවැනි කරුණ තමන්ගේ ජීවිතයේ සාධාරණ ලෙස පවත්වාගෙන යාම සඳහා සාධාරණ වැටුපක් ලබා දිය යුතුයි. இவர்களுக்கு தன் வாழ்க்கை கொண்டு செல்வதற்கு சாதாரணமான சம்பள உயர்வை வழங்கப்பட வேண்டும். நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். ඒ වගේම අප දන්නවා විශේෂයෙන්ම ගත්තොත් අපේ රටේ කුසභාවයේ වැඩිම මලේගම් ජන ප්‍රජාව ඇතුළේ, මන්දකෝෂලේ වැඩිම මලේගම් ජන ප්‍රජාව ඇතුළේ, සෞඛ්‍ය අනාරක්ෂිතභාවයේ වැඩිම මලේගම් ජන ප්‍රජාව මුத்து ඕනෑම ජන ප්‍රජාවකට ආර්ථික වශයෙන් වගේම එම ජන ප්‍රජාවගේ සංස්කෘතික අනන්‍යතාවයට තිබෙන ගෞරවය වටිනාකම ඔවුන් දෙවනි පන්නේ ප්‍රවේශම් කරනවා වෙනුවට ඔවුන් සමාන ප්‍රවේශම් වලට පත් කරනවා. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත්භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ලසා දූෂණය. நமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබෙනවා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். අවසන් කළ යුතුයි. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ඒක අපි තාමත් දිගු පියවරක් රැසක් අරගෙන තිබෙනවා. நாங்கள் மிக நீண்ட காரியங்களை நாங்கள் நடவடிக்கையை நாம் මුලින්ම ඉදිකරන නිවස සඳහා හිමිකම් සහතික පෙන්නනවා. අද දවසේ 2000 පිරිසකට මේ සහතික ලබා දීමට ඒ සාක්ෂියක් කරමින් දැන් 20 දෙනෙකු සඳහා தோட்டத்தை சேர்ந்த திருமதி செல்லையா மகேஸ்வரி அம்மையாரை அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து லியன்காவில தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் வெங்கன் நடராஜ் அவர்களை அழைக்கின்றோம். வீட்டு உறுதிக்கான ஆவணங்கள் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயக்க அவர்களினால் இந்த மலைய மக்களுக்கு கையளிக்கப்படும் தருணம் இது.
அவர் கடந்து அப்புத்தலை தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ் லட்சுமண் அவர்களுக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் கையளிக்கப்படுகிறது. அடுத்ததாக நாயபத்த தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ஆர் ராஜகோபாலன் அவர்களுக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் கௌரவ ஜனாதிபதி அவர்களால் கையளிக்கப்படுகிறது. அடுத்ததாக கர்கிஸ் தோட்டத்தை சேர்ந்த திருமதி டி எம் விமலா அம்மையாருக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் வழங்கப்படுகிறது. அவர் தொடர்ந்து புதுகாக்காங்க தோட்டத்தை சேர்ந்த திருமதி ஏஜி ஹேமலதா அம்மையாருக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் கையளிக்கப்படுகிறது. 28 லட்சம் ரூபாய் இந்திய நிதி ஒதுக்கீடு, 4 லட்சம் ரூபாய் இலங்கை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்பட இருக்கின்ற புதிய வீடுகள், விசேடமாக அனைத்து வசதிகள் நிறைந்த வீடுகளை மக்களுக்கு கௌரவமாக கையளிக்கப்பட்ட இது. அடுத்ததாக கிரவணா கெட்டி தோட்டத்தை சேர்ந்த திருவாளர் ராஜமணி சுரேந்திரன் அவருக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் கையளிக்கப்படும் தருணம் இது. அவரை தொடர்ந்து ரங்கட தோட்டத்தை சேர்ந்த திருமதி ஏ மூக்கால் அம்மையாருக்கு வீட்டுறதுக்கான ஆவணம் கையளிக்கப்பட இருக்கிறது.